எல்லாம் பக்கத்துலதான் குதிரை லாயம் எல்லாம். குதிரை எப்படியா கத்து? ராணி கேட்கிறா, இதுல நரி கத்துறாப்புல இருக்கு. நரி கத்துறாப்புல, நரி அது சிந்து தேசத்து குதிரை. நாட்டு குதிரை அப்படிங்காது. அது சிந்து தேசத்து குதிரை. அப்படிதான் சவுண்டு கொடுக்கும். அதுக்குள்ள அந்த குதிரை லாயத்துல காவல்காரன் இருக்கான் இல்லையா, இந்த காவல்காரன் மகாராஜா ஏண்டாப்பா அவ்வளவும் நரி, நம்ம குதிரைகள்லாம் புடுங்கிறது, ஏற்கனவே இருக்கிற குதிரைகளையும் புடுங்கிறது. கிட்ட என்ன நரிய பிடிக்கிறவன் தெரிஞ்சுன்னா வந்து பிடிச்சாகனா, இத உள்ள போறதா விரட்டி விடுறதா தெரியல. இப்படி படாத பாடுபட்டு காலமே போய் பார்த்தா எல்லாம் நரியா இருக்கு. இப்படி செய்யலாம். ரொம்ப கோபம் வந்து எடுத்து இவரை விடுதலை பண்ணின மாணிக்க வாசகர் மறுபடியும் பிடிச்சு வச்சாராம். அதுக்கப்புறம் தான் பரமேஸ்வரன் செய்த லீலைகளா அவரை விடுவிக்கிறதுக்கு. அப்புறம் திருவிளையாடல் புராணத்துல நிறைய ஒவ்வொரு லீலைகளா செய்து தன்னுடைய பெருமையை காற்றார். கடைசியில தான் பிட்டுக்கு மண் சுமக்கிறது அப்படிங்கிற லீலை. அதுல பெரம்படிப்பட்டதும் எல்லாரும் முதுகுல அடிபட்டது, அடிபட்டவன் மறைஞ்சுட்டான். அப்புறம்தான் ராஜா தெளிகிறார். அந்த குதிரை வியாபாரியாக வந்ததிலிருந்து இது ஈஸ்வரனுடைய விளையாட்டு அப்படின்னு ராஜா அப்புறம் தெளிகிறார்னு பாக்கி கதை. நமக்கு இங்க பாயிண்ட் என்ன, வஞ்சதே பரிவஞ்சதே. இதெல்லாம் ஈஸ்வரனா இருந்து இதெல்லாம் பண்றாரு. ஈஸ்வரன் பண்ணாங்க நம்ம எல்லாரும் சிரிக்கிறதா? நம்மள யாராவது மனுஷால் பண்ணா எப்படி இருக்கும்? வஞ்சதே பரிவஞ்சதே. இப்படி பண்ணாலே என்ன பண்ணினாலும் ஈஸ்வரன் கிட்ட கோபம் வராதான் ஒத்துருக்கும். அது மட்டும் லீலையா போயிடும். பாக்கி யாராவது ஏதாவது பண்ணா கோபம் வரும். அவர்கிட்ட என்ன, அவரை எதை பண்ணினாலும் 64 லீலைகள். அதை சொல்றதுதான் திருவிளையாடல் புராணம். அவருடைய லீலையாக சொல்லும் திருவிளையாடல் புராணம். பரஞ்சோதி முனிவருங்கிறவர் செய்கிறார். அரிகளை தொடுத்து வேழமட்டவன் செழியன் வாயில் நெறிக்கலை அமைச்சர் ஏற்றை தேசிக வடிவான் தீண்டி வரிகள் சூட்டி ஆண்ட வண்ணம் இவ்வண்ணம் ஐய நரிகளை பரிகளாக்கி நடத்தியவாறும் சொல்வாம். குதிரைகளை வாங்குறதுக்காக அரசனால அனுப்பப்பட்ட வந்த அமைச்சர்கள்ல சிகாமணியான ஒரு அமைச்சரா, அரசாங்க சொத்தை ஜாக்கிரதையா கொண்டு குதிரை வாங்கிட்டு ஒப்படைச்சார் இல்லையா, அமைச்சர் ஏற்றை. அவர் நல்லவர் தான். அவர் இது மாதிரி பண்ணவர் இவர் தான். முதல்ல அரசனை வஞ்சனை பண்றது, குதிரை வாங்குறத வஞ்சனை பண்றது, அப்புறம் இவரையே வஞ்சனை பண்ண. இவர் பஞ்சாட்சரை யாரும் உபதேசம் பண்ண சொன்ன. அவர் குருவியா தேடினார், குதிரை தானே தேடின்னு போனார். அவரை முள்ள கோவிலுக்கு கூப்பிட்டு வழியில உட்காந்து இருந்து இங்க வாரம் உனக்கு உபதேசம் பண்ணி உடனே தனக்கு ஆட்படுத்தின்றார் இல்லையா. இது மாதிரிதான் பண்ணுவார் அவர் எல்லாரையுமே. நயவஞ்சகனா வருவார். நயவஞ்சகனா வந்து நயமா பேசி கடைசியில மீளாத பண்ணி விடுவார். தனக்கு ஆட்படுத்தினுடுவர் மிகிறார். அதுக்கு என்ன பண்ணினார் உடனே அவர்னால், தேசிக வடிவ தீண்டி வரிகழல் சூட்டி. குருநாதனாச்சினா ஸ்ரீ பாதுகையை கொடுத்தாரா, மாணிக்க வாசகருடைய தலையில சூட்டினார். இப்படி ஆட்கொண்டவருக்கு இவன் என்ன செய்வார்? இந்த திருக்கோவிலை கட்டலாம் அப்படிங்கிற சிந்தனை உண்டாகி லீலைகளை செய்ய. ஆனால் அதுக்கு பரிஞ்சிண்டு அவனோட விளையாடின பெருமான். நமோ நிச்சேரவே பரிச்சராயாரண்யானாம் பதயே நமஹா. நிச்சேரவே பரிச்சராய் அப்படிங்கிறதுக்கு பாஷ்யம் பண்ணினா, உள்ளேயே உலாவின்றிருந்து திருடுறவர், வெளியில போயிட்டு திருடி வரவர்.
அப்படின்னு அழகா வியாக்கியானம் பண்றா. உள்ளேயே இருந்துருக்கிறவர், வெளியில இருந்துருக்கிறவர். திருடனுடைய சபாவம் என்னன்னா கள்ள தென்படாம காரியத்தை பண்றது. இதான் திருடனுடைய சபாவம். உள்ளேயே இருந்து ஆனால் கல்வனாக இருக்கிறவர் எல்லாம் அவர் தான் பண்றார். ஆனா ஆளை காட்ட மாட்டார். யோந்த பிரவிஷே மமவாச்ச மிமாம் பிரசுப்தான். பேச வைக்கிறவரும் அவர்தான், கேட்க வைக்கிறவரும் அவர்தான், இந்த கதையை இந்த லீலையை சொல்லுன்னு பண்றவரும் அவர்தான், இதை கேட்க வைக்கிறவரும் அவர்தான். ஆனா அவர்தான் காட்டி கொடுக்க மாட்டார். காட்டாதபடி ஆரோ பண்ணது மாதிரி பண்ணிட்டு போயிடுவார். இப்ப அதனால உள்ள இருந்து கொண்டே திருடனா இருக்கிறவர். பரிசராயே லோகம் பூரா வியாபிச்சுன்னு இருக்கிறார். கேட்டா என்னன்னா கடவுள் எல்லா இடத்துலயும் தான் இருக்கிறார். இரண்டனே கேட்டான் இல்லையா, எங்கடா இருக்கார் தூணுல, எங்கடா இருக்கார் தூணுல அப்படின்னு கேட்டான் இல்லையா. அதனால உலகம் பூரா இருக்கிறார், உலகம் பூரா இருக்கிறான்னு சொல்றாரே தவிர ஒருத்தர் கூட பார்த்தது இல்லையே. அது கள்வன். உலகம் பூரா இருந்தும் யார் கண்ணியும் தெரியாதவர். அதனால கண்வன். அரண்யானாம் பதையே நமஹா, வனங்களுக்கு அதிபதியாயிருக்கிறார். நமஸ்ருகாவிப்யோ ஜிகாக்கும் சத்யோ முஷ்ணதாம் பதையே நமஹா. ஸ்ருகான்னா ஆயுதங்கள், ஆயுதங்கள் உடையவரா இருப்பதனாலே ஸ்ருகாவிப்யா, அதனாலேயே கொலை பண்றவர். ஜிகாகும் சத்யா, சம்ஹாரங்கிறதும் அவருடைய லீலையா இருக்கிறதுனால பெரிய யுத்தத்துல எவ்வளவு மகாவீரர்களை அடிக்கிறாளோ அது எல்லாத்துக்கும் அவர் சாட்சி. ஆனா உண்மையில கொலை பண்றவர் அவர் தான். நிமித்த மாத்திரம் பவ சவ்ய சாட்சின்னு. அர்ஜுன உள்விட அவர் கையில ஆயுதம் தான். உலகத்துல யாருமே ஆயுதம் தான். மூலபல யுத்தத்துல ஒரு ராட்சசன் ஒத்தனை மயங்கி அடிக்கிறாப்புல சங்கல்பம் பண்ணி விட்டு மௌனமா இருக்கிறார் ராமர். அப்படி எல்லாரையும் அடிக்கிறவர். ஜிகாசும் முஷ்ணதாம் பதயே நமஹா. இங்க ஒரு அழகான வியாக்கியானம். அது அதுக்கு ஸ்தேனங்கிறதுக்கு அர்த்தம் பண்ணார், தஸ்கரங்கிறதுக்கு அர்த்தம் பண்ணினார், முஷ்டதாங்கிறதுக்கும் திருடன் தான் அர்த்தம். ஆனால் ஒரு பிரகார பேதம். மோஷனம்ங்கிறது சின்ன திருட்டா, வெண்ணை திருடுறது மாதிரி. நவநீத முஷே நமஸ்தேங்கிறோம் இல்லையா, வெண்ணையை திருடுறது மாதிரி. அதுக்கு என்ன பண்றதுங்கிறார். முஷ்ணதாம் அப்படிங்கிறதுக்கு உழவர்களாக இருந்து, சாமி நெல்லு வளைஞ்சு விடுத்தே அப்படின்னு சொல்லிட்டு, நான் நாளன்னைக்கு அறுவடை விடலாண்டா அப்படின்னு எசமானம் சொல்றதுக்குள்ள ராத்திரி நெல்லெல்லாம் கசக்கி எடுத்துன்னு கழனி வழிகளிலேயே நெல்ல கசக்கி எடுத்துன்னு போய் எல்லாம் எலி அடிச்சு விடுத்துங்க அப்படின்னு சொல்றவராம். அது மாதிரி மோஷனம் பண்றவர், நைசா திருடுறவர். நமோ சிமத்யோ நக்தம் சரப்ய பிரகிருந்தா நாம் பதயே நமஹா. அசிமத்யா, நல்ல பட்டாக்கத்தி வச்சிருக்கிறவர். பகுவசனம் எல்லாமே, எவ்வளவு பேர்கள் இப்படிலாம் இருக்காளோ எல்லாமே ருத்ரமயம் அப்படிங்கிறதுக்காக. நத்தஞ்சரப்யகா, ராத்திரியில சஞ்சரிக்கிறவர்கள். எவ்வளவு பேர்கள் கத்தியும் கையுமா ராத்திரியில சஞ்சரிக்கிறாளோ எல்லாம் சிவமயம். பிரகிருந்தா நாம் பதயே நமஹா. எவ்வளவு பேர்கள் யார் யார கொலை பண்றாளோ எல்லாம் அவனுடைய சம்ஹார லீல. அதனால எல்லாம் ருத்ரமயம், எல்லாம் ரௌத்ரமா இருக்கு. பிரபஞ்சம் பூரா எங்க பார்த்தாலும் திருட்டு கொலை எல்லாம் இருக்குனால அதெல்லாம் ருத்ர ரூபம். அப்படி பாருங்கிறார், ஞான கண்ணால பாரு. இப்படிலாம் சொல்லுவானே, திருடன்னே கொலகாரன் ஆயுதம் வச்சிருக்கிறார்னே இப்படி சொல்லிட்டு வராளே அப்படிங்கிறார். ருத்ரோ சாயண பாஷ்யம். ருத்ரோஹி லீலையா நட இவ தத்தத்வேஷம் தத்தே யத்வா தஸ்ய சர்வ ஜெகதாத்மத்வாத் யத்ர யதா வர்த்தந்தே தத்ர ததா ரூபேண ருத்ரோ வர்த்ததே இதி ருத்ரஸ்ய சார்வாத்மியத்வம் சார்வாத்மியம் அனுசந்தானமும் மந்திரைரேவ உச்சதே. எல்லாம் ருத்ரன் லீல நடன போல. எப்படி ஒரு நடிகன் லீலைகளை செய்யறானோ, திருடனை போல நடிக்கிறான், ராஜாவை போல நடிக்கிறான், பிச்சைக்காரனை போல நடிக்கிறான், பலவிதமாக நடிக்கிறானே, அதுபோல ஈஸ்வரன் ஒத்தனே பலவேறு நாம ரூபங்களாக நடிக்கிறார் அப்படின்னு அர்த்தம். அப்படி எடுத்துக்கொள்ளாத போனாலும் அந்தர்யாமியாக இருக்கிறார்.